أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற ஈமானை மீண்டும் உயிர்ப்பிப்போம் என்கின்ற கருப்பொருளில் நடைபெற்று வருகின்ற பாடநெறியினுடைய 9வது அமர்விலே நாம் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வலிமை போன்று இன்றைய அமர்விலும் நாம் ஒரு முக்கியமான விடயம் குறித்து சில விடயங்களை கேட்டு தெரிந்து எங்களுடைய நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் இன்று எங்களுடைய நடைமுறை வாழ்வோடு மிக நெருக்கமான நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை பாதுகாத்துக் கொள்வதாக உத்தரவாதம் அளிக்க முடியுமாக இருந்தால் ஒருவருக்கு நான் சுவர்க்கத்தை உங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று சொல்லி காட்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து பேச இருக்கின்றோம். நானும் நீங்களும் அனைவரும் அறிந்த நாவு தொடர்பான அதனுடைய விபரீதங்கள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இப்போது பரஸ்பரம் எங்களுக்கான ஞாபகமூட்டலாக எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி இந்த அமர்விலே சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே வளமை போன்று இன்றைய அமர்வை நடாத்தி தருவதற்காக வேண்டி இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய மதிப்புக்குரிய வளவாளர் உஸ்தாத் அக்ரம் அப்துல் சமத் நலீமி அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். உஸ்தாத் அவர்களுக்கு இப்போது தொடர்ந்தும் வகுப்பை நடாத்தி செல்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதில் முர்ஸலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு ஆஃபாத்துல் லிசான், நாவினுடைய அபாயங்கள் அல்லது விபரீதங்கள் என்று சொல்கின்ற இந்த கருத்து தொடர்பாக சில விடயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கின்றோம். முதலாவது நாங்கள் வருவோம் என்னென்றால், இந்த சொல் உணர்த்துகின்ற கருத்து என்ன? உண்மையிலே நாவினுடைய விபரீதங்கள் என்று சொல்வதனூடாக நாங்கள் என்ன விளங்கி கொள்கின்றோம் என்று சொல்கிற கருத்தை நாங்கள் முதலாவது பார்த்துட்டு வருவோம். இந்த கருத்தை நாங்கள் விளங்க வேண்டியதனுடைய முக்கியத்துவமும் உண்மையிலே ஏன் வருகிறது என்று சொன்னால், நாங்கள் மிக பெரும்பாலும் நாவினுடைய விபரீதங்கள் அல்லது அபாயங்கள் என்று சொல்கிற நேரத்தில் அதாவது நாவினூடாக நடைபெறுகின்ற அந்த எதிர்மறையான விஷயங்கள், அந்த விடயங்களைத்தான் நாங்கள் நாவினுடைய அந்த விபரீதங்களாக அல்லது அபாயங்களாக பெரும்பாலும் அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதாவது இப்போ அதனூடாக நடக்கின்ற தீய விளைவுகள் அல்லது பாதிப்புகள், அந்த இந்த இந்த மாதிரி விஷயங்களை வைத்துத்தான் அது தீர்மானிக்கப்பட்டு. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் பொய் சொல்கிறது அல்லது புறம் பேசுறது, கோள் சொல்கிறது, இன்னொரு ஆளினுடைய மனசை காயப்படுத்துறது, இப்படியான ரகசியங்களை நாங்கள் பகிரங்கப்படுத்துறது, ஒருத்தரை மானபங்கப்படுத்துறது என்று சொல்கிற அந்த வார்த்தைகளூடாக செய்கின்ற இந்த வகையான செயற்பாடுகள், இந்த செயற்பாடுகளைத்தான் நாங்கள் அநேகமாக நாவினுடைய விபரீதங்களாகவும் நாவினூடாக நடக்கின்ற அபாயங்களாகவும் அடையாளப்படுத்துகிறோம். அந்த வகையில் நாங்கள் இதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு இதை நாங்கள் பொதுவாக நாவை நாங்கள் பேணிக்கொள்ளுதல் என்று சொல்கிற நேரத்தில் அப்போ நாங்கள் பேசாமல் இருத்தல், அதிகமாக மௌனமாக இருத்தல் என்று சொல்கிறது தான் நாவை நாங்கள் பேணிக்கொள்வதனுடைய மிகச்சிறந்த அணுகுமுறை என்று சொல்கின்ற இப்படி விளங்கப்படுத்துகின்ற பாங்கு தான் அதிகமாக இருக்கிறது. அது தவறல்ல. உண்மையிலே இந்த புரிதல் அல்லது இந்த விளக்கம் மார்க்கத்தில் நாவினுடைய விபரீதம் என்ற கருத்தில் மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இந்த ஆஃபாத்துல் லிசான், நாவினுடைய அபாயங்கள் அல்லது விபரீதங்கள் என்று சொல்கிற அந்த கருத்தை உண்மையிலே
வெறுமனே அதனுடைய எதிர்மறையான பக்கங்கள்ல மட்டும் நின்று பார்க்காம இன்னொரு பக்கத்துல நின்றும் அதை பார்க்கறதுக்கு முடியும். ஏனென்றால் இமாம்கள் இதை பற்றி வழங்கப்படுத்துகிற நேரத்தில் ஆஃபாத்துல் லிசான் என்று சொல்ற நேரத்தில் அவங்க முக்கியமான 2 பக்கங்களை அதுல அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். முதலாவது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இந்த தவறான விஷயங்களை பேசுறது, வார்த்தைகளை நாங்க தவறான வடிவத்துல பயன்படுத்துதல் என்று சொல்றது. இது அந்த நாவின் விபரீதங்களோட ஒரு பகுதி, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா நல்ல விஷயங்களை அல்லது உண்மைகளை பேசாமல் தவிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்றது, பேசாமல் இருத்தல் என்று சொல்றது. இதுவும் நாவினூடாக நடக்கின்ற ஒரு அபாயமாகத்தான் அடையாளப்படுத்தினார்கள் இமாம்கள். இதுவும் ஒரு விபரீதமான ஒரு விஷயம்தான். அப்ப ஏனெண்டா முதலாவது விஷயத்தின் ஊடாக எப்படி ஒரு எதிர்மறையான பாதிப்புகள் தீமைகள் நடக்கின்றனவோ அதே போன்று ஒரு நல்லதை நாங்க பேசாமல் விடுகின்ற நேரத்திலையும் ஒரு உண்மையை நாங்க பேசாமல் விடுகின்ற நேரத்திலையும் அதே விதமான பாதிப்புகளும் தீங்குகளும் நடைபெறுகின்றன. அப்ப எனவே நாவு என்று சொல்றதனூடாக நல்லது நடக்காமல் இருப்பதும் பாதிப்பான ஒரு விஷயம்தான், தீமை நடப்பதும் பாதிப்பான ஒரு விஷயம்தான். அந்த வகையில நாவின் அபாயங்கள் அல்லது நாவின் விபரீதங்கள் என்று நாங்க சொல்றது வந்து இந்த 2 பகுதியையும் உள்ளடக்கின ஒன்று என்று சொல்வதுதான் இமாம்கள் வழங்கப்படுத்துகின்ற முக்கியமான கருத்து. இந்த விஷயத்தை தான் உண்மையிலே ஹதீஸுகளும் எங்களுக்கு வலியுறுத்துகின்றன. இப்ப நாங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இமாம் புகாரி பதிவு செஞ்சிருக்கின்ற இந்த ஹதீஸ். அதுல வருகிறது, இன்னல் அப்த ல யதகல்லமு மின் ரிضوانில்லாஹி தஆலா மா யுல்கி லஹா பாலன் யர்ஃபஉஹு அல்லாஹு பிஹா தரஜாத் வ இன்னல் அப்த ல யதகல்லமு மின் சഖத்தில்லாஹி தஆலா மா யுல்கி லஹா பாலன் யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம். இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்தை பாருங்க. ஒரு மனிதன் அல்லது ஒரு அடியான் ஒரு அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகின்றான். அதை பேசுகின்ற நேரத்தில் அவன் அதனூடாக பெரிசா எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கல. அவன் ஏதோ ஒரு இதுல அதை பத்தி பெரிய அளவு யோசிக்காம அந்த வார்த்தையை பேசினான். ஆனாலும் கூட யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அவனுக்கு உயர்ந்த பல அந்தஸ்துக்களை அல்லாஹு தஆலா அதனூடாக வழங்குகின்றான். அடுத்து தொடர்ந்து சொல்ற, வ இன்னல் அப்த லா யதகல்லமு மின் சഖத்தில்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவை கோபப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் பேசுகின்றான். அதனூடாக என்ன நடக்கிற அதையும் அவன் பேசுகின்ற நேரத்துல அது பற்றிய ஒரு பெரிய புரிதல் இல்லாம, அது ஏற்படுத்த போகின்ற பாதிப்புகளை பற்றிய பெரிய ஒரு புரிதல் இல்லாம அவன் அதை பேசுகின்றான். இப்ப அதனூடாக அவன் நரகத்துல அதாவது ஆழம் வரையில அவன் போய் விழுவான் என்று சொல்லி இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பாருங்க, இங்க வந்து 2 விஷயம், 2 பேரும் வந்து பெரிய அளவுக்கு விளைவுகள் பற்றி புரிதல் இல்லாம 2 வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒரு வார்த்தை வந்து அவனுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கின்றன, இன்னொரு வார்த்தை வந்து அவனை நரகத்துக்கு எடுத்துட்டு போகின்றன. அப்ப அந்த வார்த்தைகள் என்று சொல்றதுல வந்து அப்ப இந்த இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறனடா. இந்த ஹதீஸ் ஒரு பொதுப்படையான ஒரு ஒரு கருத்தை தான் பேசுகிறது எங்களுக்கு. அப்ப அங்க நல்லது செய்கின்ற நேரத்துல, நல்ல வார்த்தைகளாக அமைகின்ற நேரத்துல அதுக்கு எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கின்றன. அதை நாங்க பேசாம விடுகின்ற நேரத்துல கண்டிப்பாக அதற்கு எங்களுக்கு பாதிப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி மோசமான ஒரு வார்த்தையை நாங்க பேசுகின்ற நேரத்துல அது வந்து எங்களுக்கு ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது என்று சொல்றது அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸை பாருங்க, இன்னும் அந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கின்ற ஒரு ஹதீஸ். ஏற்கனவே ஷேக் மம்ஷாத் அவர்கள் அந்த ஹதீஸை கொஞ்சம் குறித்து காட்டினாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யதுமனு லீ மா பைன லஹ்யை வமா வமா பைன ரிஜ்லை அதுமனு லஹுல் ஜன்னா. இதுவும் சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ்.
யாரு எனக்கு 2 விஷயங்கள் சம்பந்தமாக உத்தரவாதம் அளிக்கின்றீர்கள், அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தை உத்தரவாதம் அளிக்கின்றேன். என்ன அந்த 2 விஷயங்களும்? முதலாவது, மபைன லஹ்யை, அவனுடைய 2 தாடைகள், அந்த 2 தாடைகளுக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த உறுப்பு, அதன அந்த விஷயத்துல எனக்கு ஒரு உத்தரவாதம் யாரு தருகிறீர்கள். அதே மாதிரி 2 கால்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த உறுப்பு, அந்த விஷயத்துல யார் எனக்கு உத்தரவாதம் தருகின்றீர்கள். இந்த உத்தரவாதம் தரப்படுகின்ற நேரத்தில் நான் அவர்களுக்கு சுவர்க்கத்தை உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இங்க மிக பொதுவாகத்தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வகையில நாங்க அதை பாசிட்டிவாக பயன்படுத்துகின்ற நேரத்தில் எங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. அதை நாங்கள் நெகட்டிவாக பயன்படுத்துகின்ற நேரத்தில் எங்களுக்கு அதனால பாதிப்புகள் இருக்கின்றது. அப்ப ஒரு விஷயத்தை நாங்க அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் கூட அங்க பாதிப்பான ஒரு விஷயம்தான். இப்ப நாங்க சொல்லுவோம் சாதாரணமாக 2 கால்களுக்கு இடையில் இருக்கின்ற உறுப்பு, அது ஆண் உறுப்பாக இருக்கலாம், பெண் உறுப்பாக இருக்கலாம். அதற்குரிய அந்த பணி சரியாக பயன்படுத்தப்படுகின்ற நேரத்தில் தான் இந்த உலகத்துல மனித இனம் நிலைத்து நிற்பதற்கான, மனித இனத்தினுடைய அந்த இருப்பு பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம் அது. இப்ப அதை செய்யாமல் இருத்தல் என்று சொல்றதும் ஒரு குற்றம் தான் உண்மையிலே. இப்ப இமாம் ஷாத்திபி அவர் சொல்லுவார் என்னண்டா, இப்ப நாங்க திருமணம் செய்தல் என்று சொல்றது ஒவ்வொரு தனியால பொறுத்தவரையிலும் அது சுன்னா, அதை செஞ்சால் நன்மை, செய்யாவிட்டால் குற்றம் இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை ஒரு சமூகம் செய்யாமல் விட்டால், அப்ப அது ஒரு தனிமனித வடிவத்தில் தான் அது சுன்னா அவர் சொல்லுவார். சமூக வடிவத்தில் அது வாஜிப். ஏன் காரணம் என்றால், ஒரு சமூகம் அதனை செய்யாம விடுகின்ற நேரத்தில் அங்கு மனித இனத்தினுடைய இருப்பே பாதிக்கப்படுகிறது என்று சொல்றார். அப்ப அந்த வகையில சமூக வடிவத்தில் அது வாஜிப். அப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட உறுப்பினுடைய பணி சரியாக நடைபெறணும் என்று சொல்றது தான் அங்க வலியுறுத்தப்படுகின்ற விஷயம். அதை செய்யாமல் இருத்தல் குற்றம். அந்த இடத்துல ஒரு சமூகமாக அதை நாங்க பார்க்கின்ற நேரத்தில் அதே மாதிரி தான் இந்த நாவு என்று சொல்ற அந்த உறுப்பும், அந்த உறுப்பினூடாக நடைபெற வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு பணி இருக்கிறது. அதனூடாக நன்மை ஏவி தீமையை தடுக்கப்படணும், உண்மை உரத்து உரைக்கப்படணும், ஒரு மனிதனுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற நேரத்தில் அவனுக்கு நீதிக்காக அங்க பேசப்படணும், நல்ல விஷயங்கள் வலியுறுத்தப்படணும், தீய விஷயங்கள் தடுக்கப்படணும் என்று சொல்ற அந்த நாவினுடைய அடிப்படையான பணி இருக்கிறதுவே, அது செய்யப்படாமல் போனால் அது ஒரு ஒரு பெரிய குற்றமாகத்தான் இஸ்லாத்தினுடைய பார்வையில் கருதப்படுகிறது. அதனால தான் அல் குர்ஆன் சொன்னது வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய பாதையில் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்ற அந்த வேலையை செய்கின்ற ஒரு மனிதனை போல அழகான வார்த்தை பேசுகின்ற மனிதன் யார் இருக்க முடியும் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. அப்ப எனவே அல்லாஹ்வை நோக்கி அழைத்தல் என்று சொல்றது தான் ஒரு மனிதன் பேசுகின்ற மிக அழகான வார்த்தை என்று சொல்லி சொல்கிறது. அப்ப நன்மையை நோக்கி அழைத்தல் என்று சொல்றது எப்பவும் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமை. அதனால தான் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்று சொல்றத மிக முக்கியமான ஒரு விஷயமாக குர்ஆன் எப்பவுமே சொல்லியிருக்கிறது. அதாவது நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்று சொல்றது. அப்ப அதுக்கு நாவு என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அப்ப அங்க நாங்க தெளிவாக விளங்குறோம் என்னன்னா, அப்ப நல்ல விஷயங்களை ஏவுதல் என்று சொல்றதும் அடிப்படையான கடை. அப்ப அந்த வகையில் நல்ல விஷயங்களை ஏவாமல் இருத்தல் என்று சொல்றது ஒரு நாவினுடைய ஒரு அபாயம். அதே மாதிரி தீய விஷயங்களை நாங்க ஏவுதல் என்று சொல்றதோ அல்லது பேசுதல் என்று சொல்றதோ அதுவும் நாவினுடைய ஒரு. அப்ப பொதுவாக இமாம்கள் சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறேன்னா, நாவு என்று சொல்றது உண்மையிலே அது சிக்கீனுன் து ஹத்தைன் என்று சொல்வார்கள். அது அந்த 2 பக்கமும் கூர்மையான, 2 பக்கத்தாலும் வெட்ட முடியுமான ஒரு கத்தி போல என்று சொல்வார்கள். ஏனென்றா
அது எல்லா வகையிலையுமே பிரச்சனை ஏற்படுத்த முடியும். இப்ப நாங்க மௌனமாக இருப்பதா, நாவினால நிறைய பாதிப்பு வருகிறது. அந்த வகையில மௌனமாக இருப்பதுதான் சிறப்புன்னு எங்களுக்கு சொல்ல இயலுமா? ஏண்டா அப்படி ஏலா. ஏனென்றா மௌனமாக இருப்பதும் குற்றம், அதுவும் பிரச்சனையாகும். பேசுவதும் பிரச்சனையாகும். அப்ப அதைத்தான் நான் சொன்னேன்டா, இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய ஒரு கத்தி போன்றது தான் இந்த நாவு என்று சொல்றது. அப்ப அது உண்மையிலே அந்த நாவை நாங்க சரியாக பயன்படுத்துறது என்று சொல்றது ஒரு கத்தி மேல் நடக்கின்ற பயணம் மாதிரி தான். அப்ப நாங்க பேசுறத எதை பேசணும்னு சரியாக தீர்மானிச்சு பேசணும். எதை 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 பேசக்கூடாது என்று சொல்றத நாங்க சரியாக தீர்மானிச்சு தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே பேசுறது என்பதும் முக்கியம், பேசாமல் இருத்தல் என்று சொல்றதும் முக்கியமானது. அப்ப எனவே நாவு நாவை நாங்க பயன்படுத்துறது என்று சொல்றது உண்மையிலே அது மிச்சம் கவனமாக நாங்க கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்றத நாங்க அதுல இருந்து புரிஞ்சு கொள்றோம். ஏனென்றால் அந்த ரெண்டு கடமையும் அதுல இருக்கிறது. தீயதை தவிர்த்து கொள்ள வேண்டிய கடமையும் இருக்கிறது, நல்லதை பேச வேண்டிய கடமையும் இருக்கிறது என்ற அடிப்படையில். இப்ப அந்த வகையில தான் பாருங்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை சஃபா மலைக்கு மேல ஏறி நின்று சொன்னாரு. சஃபா மலைக்கு மேல ஏறி நின்று அவருடைய கையால நாக்க பிடிச்சு இழுத்து காட்டி சொன்னாரு, யா லிசான் குல் ஹைரன் தக்னம் அவ் உஸ்குத் மின் ஷர்ரின் தஸ்லம் மின் கப்லி அன் தந்தம். அவர் சொன்னாரு, நாக்க பிடிச்சு, நாவே நீ நல்ல விஷயத்தை பேசு, நல்ல விளைவுகளை பெற்றுக்கொள்வாய், அல்லது தீய விஷயத்திலிருந்து மௌனமாகிறி நீ பாதுகாப்பாக இருப்பாய். மின் கப்லி அன் தந்தம், அதாவது கை சேதப்படுகின்ற நிலைமை வராமல் இருப்பதற்காக என்று சொல்லி. அப்ப இங்க ரெண்டையும் தான் அவர் சொன்னார். அதாவது கை சேதம் என்று சொல்ற விஷயம் எந்த சந்தர்ப்பத்தில் வரும்? நல்ல விஷயம் ஒன்றை பேசாமல் விடுகின்ற நேரத்திலேயும் அந்த கை சேதம் வரும். தீய விஷயம் ஒன்று பேசி அதனால பாதிப்பு வருகின்ற நேரத்திலேயும் அந்த கை சேதம் வரும். அப்ப கை சேதம் வராமல் இருக்க ஒன்று நல்லதை பேசி நல்ல விளைவுகளை பெற்றுக்கோ, தீயதை பேசாம தவிர்ந்து கொண்டு பாதுகாப்பை பெற்றுக்கோ என்று சொல்ல. அப்ப இந்த ரெண்டு நிலைமையும் நாங்க செய்யாம விடுற நேரத்தில் அந்த கை சேதம் வரும். இப்படி அவர் சொல்ற நேரத்துல அதை கேட்டுக்கொண்டிருந்த அடுத்தாக்கள் கேட்டாங்க, யா அபா அப்துர் ரஹ்மான், ஹாதா ஷைஉன் அன்த தகூலுஹு அம் சமிஅதஹு, நீங்களாக சொல்லுகின்ற ஒரு ஒரு தத்துவமா இது, இல்லாட்டி நீங்க கேட்டோண்டா? அதாவது கேட்டோண்டான்னு சொல்றதுக்கு அதன் உண்டாக நாடுண்டா ரசூல்லாவிடமிருந்து நீங்க கேட்ட ஒரு ஹதீஸா இது? இப்படி சொல்ற நேரத்தில் அவர் சொன்னார், காலலா, இது நான் சொல்ற ஒரு விஷயம் உண்டல்ல, பல் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல்லா சொல்றதை நான் கேட்டேன். என்னண்டா, இன்ன அக்ஸர ஹதாயா இப்னி ஆதம் ஃபீ லிசானி, மனிதனுடைய அதிகமான பாவங்கள், அதிகமான தவறுகள், குற்றங்கள் எதனூடாக நடக்கின்றது என்றால் அவனுடைய நாவினூடாகத்தான் நடக்கின்றது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். நஸ்ருதீன் அல்பானி இது சஹீஹான ஹதீஸ் என்று சொல்றார். அப்ப இங்கேயும் வழங்குற விஷயம் என்னன்னா, இங்கேயும் மிக பொதுவாகத்தான் அவர் பேசினார். அதாவது அதனுடைய நன்மையை நாங்க பேசுவதும் முக்கியம், தீய விஷயங்களை நாங்க பேசாமல் இருப்பதும் முக்கியம் என்று சொல்ற. அப்ப இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இரண்டு பக்கம் வெட்டுகின்ற கத்தி போன்றது என்ற வகையில தான் அவர் அந்த இழுத்து பிடிச்சு அதனுடைய அபாயத்தை விளங்கப்படுத்தினார். அப்ப ரசூல்லாம் சொன்னேன்டா, மனிதர்கள்ட ஆகப்பெரிய அதிகமான தவறுகள் இதனால தான் நடக்கிறது, இந்த நாவினூடாகத்தான் நடக்கிறது என்று சொல்லி சொன்னார். இந்த பின்புலத்துல தான் நீங்க பாருங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். அது ரசூல்லாவிடத்துல கேட்கப்பட்ட சுஇல ஐயுல் ஜிஹாதி அஃதல், எந்த ஜிஹாத் மிகச்சிறந்தது என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், ஒரு அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளன் அவனுக்கு முன்னால உண்மையை பேசுதல் என்று சொல்றது இருக்கிறதுவே, இதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொல்லி சொன்னார்.
அப்போ அங்கே வலியுறுத்தின விஷயம் என்ன? இந்த நாவினுடைய மிக முக்கியமான ஒரு பணி செய்யப்படணும். அந்த பணியை செய்வது என்று சொல்வதும் ஒரு 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 ஜிஹாத் தான் என்று சொன்னது அந்த ஹதீஸினூடாக. அப்ப இது எவ்வளவு தூரம் அந்த முக்கியமானது என்று சொல்றது மட்டுமல்ல, இது இது ஒரு அபாயமானது என்று சொல்றதையும் இங்க பல ஹதீஸுகள் வலியுறுத்தினதை பார்க்கலாம். இப்ப பாருங்கன்னண்டா, ஒரு தடவை முஆத் இப்னு ஜபல் அவர் ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டாரு, எனக்கு நீங்க ஒரு அமலை காட்டித்தாங்க, அதை நான் செஞ்சா எனக்கு சுவர்க்கம் போறதுக்கு முடியுமாக இருக்கணும், நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெறணும். அப்ப இந்த இந்த கண்டிஷனுக்குரிய ஒரு ஒரு செயல் எனக்கு காட்டித்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாருன்னா, அது அவ்வளோ லேஸ் இல்லை, அது மிச்சம் கஷ்டமான ஒரு பணிதான். இப்போ ரசூலுல்லாஹ் டீட்டெயிலாக பல விஷயங்களை சொன்னார். முதலாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளை சொன்னார். அந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத், இப்படி அடிப்படை கடமைகளை சொன்னார். அது பிறகு சொன்னார் என்னடா, எங்களோட நன்மைகளினுடைய வாயில்கள் எவை என்று சொல்லி அந்த சதக்கா, நோன்பு இப்படியான விஷயங்களை ரசூல்லா சொல்லிட்டு போனார். அது பிறகு எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண் எது, தொழுகை, அது மாதிரி ஜிஹாத் இப்படியான விஷயங்களை சொன்னார். இதெல்லாம் சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிக்கு சொன்னார், அலா உஹ்பிருக்க பி மிலா கிதாலிக்க குல்லு, இந்த எல்லா விஷயங்களையும் சம்பூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு காரணியை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார். மிலாக் என்ற சொல்ல பயன்படுத்தினார். மிலாக் என்ற சொல்லுக்கு இமாம்கள் ரெண்டு பொருள் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று, நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாத்தையுமே சம்பூர்ணப்படுத்தக்கூடியது என்ற அந்த கருத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு கருத்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அந்த எல்லாத்துக்கும் அந்த அடிப்படையாக அமையக்கூடிய பிரதானமான தூணாக அமையக்கூடியது என்று சொல்கின்ற கருத்தும் இந்த மிலாக் என்ற சொல்லுக்கு இருக்கிறது. அப்ப அப்படி சொல்லி போட்டு ரசூல்லா சொன்னார் என்னண்டா, அப்ப இவர் கேட்டாரு, அந்த முஆத் இப்னு ஜபல் கேட்டாரு, எனக்கு சொல்லுங்க அப்படியான ஒரு அந்த விஷயத்தை சொல்லித்தாங்கன்னு சொல்லி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை பிடிச்சு காட்டி சொன்னார், குஃப் அலைக்க ஹாதா, இதை நீ பாதுகாத்துக்கோ என்று சொல்லி சொன்னார். இப்படி சொன்ன நேரத்தில் முஆத் இப்னு ஜபலுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார் என்னண்டா, வ இன்னா ல முஆஹிதூன் பிலிசானி பிமா நதகல்லமு பிஹி, அதாவது நாங்க பேசுகின்ற விஷயங்களுக்கும் எங்களுக்கு குற்றம் இருக்கிறதா என்று சொல்லி அவரிடத்துல அவர் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், சகுலத்க உம்முக யா முஆத், நீ சொல்ற விஷயம் நீ எவ்வளவு விளப்பம் இல்லாம பேசுறாய் என்று சொல்லி அவருக்கு ஒரு சும்மா கண்டனம் சொல்லி போட்டு அவர் சொல்றார், வஹல் யகுப்பு அன்னாசு ஃபின்னார் அலா வுஜூஹிஹிம் அவ் அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினத்திஹிம். இது திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார் என்னடா, நீங்க அதாவது இந்த மனிதர்கள் நரகத்தில் முகங்குப்புற விழுகிறது என்று சொல்றது எதனால நடக்கும்? அவர்களுடைய இந்த நாவுகள் பேசுகின்ற விஷயங்களோட விளைவுகளால் வரக்கூடியது என்று சொல்லி சொன்னார். அப்ப இங்க அவர் அந்த ஆரம்பத்துல சொன்ன அந்த சொல் இந்த அடுத்த இஸ்லாத்தினுடைய அடுத்த எல்லா கடமைகளையும் முழுமைப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த நாவு, அதை பாதுகாத்தல் என்று சொல்றது. அல்லது இன்னொரு வகையிலையும் நாங்கள் அதை சொல்லணும்னா, இந்த இஸ்லாத்தினுடைய எல்லா அமல்களுக்கும் பிரதானமான நடு தூணாக இருப்பது எது என்றால் நாவு என்று சொல்ற அந்த கருத்தையும் நாங்கள் சொல்லலும். அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாவை நாங்க சரியாக பேணிக்கொள்ளுதல் என்று சொல்றது. ஒன்று, அது இஸ்லாத்தை முழுமைப்படுத்துகின்ற விஷயம், அல்லது இஸ்லாத்தோட ஒரு அடிப்படையான விஷயம் என்று நாங்கள் கருதல். அப்ப இங்க அடுத்த ரசூல்லா சொன்னதுல ஆக முக்கியமான விஷயம் வேண்டா, மனிதர்கள் நரகத்துல முகங்குப்புற விழுதல் என்று சொல்றது. அது எதனால நடக்குது என்றால் இந்த நாவினுடைய விளைவால நடக்கிற ஒரு விஷயம் என்று சொன்ன. அப்ப அதனுடைய சீரியஸ்னஸ் சரியான கூட என்று சொல்ற ஒரு கருத்து. அப்ப அதைத்தான் நாங்க ஆரம்பத்தில் சொன்ன, நாவை நாங்க அது அது உண்மையை பேசவும் வேணும், அது தீயதை பேசாமல் இருக்கவும் வேண்டும். அப்ப எது உண்மை எது தீயது என்று சொல்றதை நாங்க வேறுபடுத்தி பேசுறதல், அந்த வேறுபடுத்தி அறிஞ்சு கொண்டு அந்த நாவை நாங்க சரியாக பயன்படுத்துதல் என்று சொல்றது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம், சிரமமான ஒரு விஷயம். அதனால தான் அதை சிக்கீனு து ஹத்தைன்
என்று சொல்லி இமாம்கள் அதை விளங்கப்படுத்தினார்கள். அந்த வகையில் இந்த ஹதீஸுகள் சொல்லுகின்ற கருத்துக்களை நின்று நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கியலும் என்னென்றா, நாவினுடைய அபாயம் என்று சொல்றதனுடைய கருத்து என்ன அப்ப என்று சொன்னால் அதை நாங்கள் இப்படி சொல்லிலும், அதாவது பேசக்கூடாததை பேசுறதும் பேச வேண்டியதை பேசாமல் இருத்தலும், அதே மாதிரி பேசக்கூடாத நேரத்தில் அல்லது இடத்துல ஒன்றை பேசுதலும், அதே நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல ஒன்றை பேசாமல் இருக்கிறது. இதுதான் நாங்க சொல்றோம் நாவினுடைய விபரீதம் அல்லது நாவினுடைய அபாயம் என்று சொல்லி. அப்ப பேச வேண்டிய ஒரு விஷயத்தை நாங்க பேசணும், பேச வேண்டிய நேரத்துல நாங்க பேசணும், பேச வேண்டிய இடத்துல நாங்க பேசணும். அதை செய்யாமல் இருத்தல் நாவின் விபரீதம். அதே மாதிரி பேசக்கூடாத ஒரு விஷயத்தை நாங்க பேசக்கூடாது. அதே மாதிரி பேச கூடாத ஒரு நேரத்துல பேசக்கூடாத ஒரு இடத்துல நாங்க பேசாமல் இருக்க வேண்டும். அப்படி பேசினோம் சொன்னடா அது நாவின் விபரீதமாக இருக்கிறது. அப்ப நாவின் விபரீதம் என்று சொல்றது பேசுவதனாலும் நடக்கும், பேசாமல் இருப்பதனாலும் நடக்கும். அப்ப அந்த விஷயம்தான் நாங்க இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான கருத்து. அப்ப இது நாங்க நாவின் விபரீதம் என்று சொன்னால் என்ன என்ற கருத்தை நாங்க விளங்கிக் கொள்ற நேரத்துல முக்கியமாக நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில இத வேறுபடுத்தினார்? இப்ப நாங்க எப்படி உண்மையிலே இப்ப எந்த இடத்துல பேசுற, எந்த இடத்துல பேசுறல்ல, அல்லது எதை பேசுறல்ல என்று சொல்றதுகள்ல ஹதீஸுகள் உண்மையிலே அதை மிச்சம் பொதுப்படையாக எங்களுக்கு வரையறுத்து தந்த ஹதீஸுகளும் இருக்கின்றன. இப்ப ஏற்கனவே நான் சொன்ன ஒரு ஹதீஸ்ல வருகிறது, இன்னல் அப்தல் யதகல்லமு ஃபீ ரிதுவானில்லாஹி தஆலா. அதே மாதிரி இன்னல் அப்தல் யதகல்லமு மின் சஹத்தில்லாஹி தஆலா. அப்ப அங்கன்னா ஒரு கொமனான ஒரு கிரைட்டீரியா ஒன்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை பேசுதல் என்று சொல்வது ஒருத்தருக்கு அவருடைய தரஜாவை உயர்த்தும். அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை பேசுதல் என்று சொல்றது அவரை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நாங்க பேசுகின்ற விஷயத்தினுடைய அந்த உள்ளடக்கம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியது தானா? நாங்க பேசுகின்ற விஷயம் அந்த அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பம், அந்த நேரம், அது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமா, இல்லாட்டி ஏண்ட ஒரு நலனுக்காக நான் பேசுகின்றேனா? அது பேசுகின்ற இடம் அதுவும் நான் ஏண்ட ஒரு நலனுக்காகவா, இல்லாட்டி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற விஷயமா? இது நாங்க ஜட்ஜ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று. அதே மாதிரி மறுபக்கம் அது அல்லாஹ்வை கோபப்படுத்துற உள்ளடக்கமா, கோபப்படுத்துற சந்தர்ப்பமா என்று சொல்றத நாங்க தீர்மானிக்கணும். அப்ப எங்கட அந்த லைஃப்பை உண்மையிலே நாங்க இந்த நாவை பயன்படுத்துகின்ற நேரத்துல மிகுந்த யோசனையோடு நாங்க செயற்படுத்த வேண்டும் என்று சொல்றதைத்தான் இந்த கிரைட்டீரியாவினூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துறார். அப்ப இது எல்லா விஷயங்களையுமே உள்ளடக்குகிறது. இன்னொரு கிரைட்டீரியாவை இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னார், அதுவும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத். அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொள்ளுகின்ற ஒருத்தர் என்ன செய்யுங்க, நீங்க பேசினா கைர், எது எது நலனோ அதை பேசுங்க, இல்லாட்டி மௌனமாக இருங்க. அப்ப ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பேசினா அது எங்களுக்கு ஒரு 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 நலனை கொண்டு வருகிறது என்று இருந்தா அதை நாங்கள் கட்டாயம் பேசணும். ஒருத்தருக்கு ஒரு நீதி நடக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு அநீதி இல்லாமலாக்கப்படுகிறது, ஒருத்தர் உரிமை பெற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்ற ஏதேனும் ஒரு நலன் இருக்கிறதா நீங்க பேசுங்க. அல்லது அது ஒருத்தருக்கு பாதிப்பாக இருக்கிறது, ஒருத்தரோட மனசு நோகடிக்கிறது, அந்த அந்த குறிப்பிட்ட சூழல்ட அந்த ஈமான அது பாதிக்கிறது, அந்த சூழல்ட ஆன்மீகத்தை அது சிதைக்கிறது என்று சொல்லியிருந்தா அது நல்ல, அது ஷர். அப்ப லியஸ்முத், நீங்க மௌனமாகிறீங்க என்று சொல்றது. அப்ப இங்க எங்களுக்கு தீர்மானிக்கிறதற்குரிய வகையில தான் ரசூலுல்லாஹ் பொதுவான கிரைட்டீரியா சொல்லி இருக்கிறார். அப்ப நாங்க
பேசுகின்ற நேரத்தில் எவ்வளோ கவனமாக நிதானமாக சிந்தித்து பேச வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு விஷயத்தை தான் இது எங்களுக்கு உணர்த்துகிறது. ஆனால் இதே மாதிரி சில குறிப்பிட்ட விஷயங்களை இது நீங்க இப்படித்தான் பேசணும் என்று சொல்லி வரையறுத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைய ஹதீஸுகளை நாங்கள் பார்க்கலும். இப்போ பொய் பேசுறது அது பேசப்படாதுன்னு சொல்லியிருக்கிறோம். புறம் பேசுறது, கோல் சொல்றது பேசப்படாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அது கிரைட்டீரியால வெரி கிளியரான கிரைட்டீரியா நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷிராரு உம்மதி அஸ்ஸர்சாரூன் வல் முத்தஷத்திகூன் அல் முத்தஃபைஹிகூன் என்று சொல்லி, என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற மிக மோசமானவர்கள் யாரு என்று சொன்னா 3 பேரை பத்தி சொன்னார். அந்த 3மே நாவோடு சம்பந்தப்பட்டவர்கள். முதலாவது சொன்னா அஸ்ஸர்சாரூன். சர்சார் என்று சொன்னா எந்த லிமிட்டும் இல்லாம பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது ஒரு வரையறை நெறிமுறை இல்லாம எதை பேசுறன்னு தெரியாம, எந்த இடத்துல எப்படி பேசுறன்னு தெரியாம, எந்த சந்தர்ப்பத்துல பேசுறன்னு தெரியாம எதையா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். லிமிட் இல்லை, வரையறை நெறிமுறை இல்லாம பேசுறார்கள். இவங்களுக்கு தான் சொல்ற சர்சாரூன் என்று சொல்லி. இவங்களூடாக எத்தனையோ அபாயங்கள் நடக்க முடியும். எத்தனையோ பேருடைய மானங்கள், எத்தனையோ பேருடைய மனசுகள் இதெல்லாமே பாதிக்கப்படுறதற்கு முடியும். எத்தனையோ பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள் அம்பலமாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். அதனால தான் ஷிராரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் உள்ள மோசமான மனிதர்கள் என்று சொல்லி சொன்னார். அது முதலாவதால். 2வது சொன்னா அல் முத்தஷத்திக். யார் அந்த முத்தஷத்திக்? முத்தஷத்திக் என்று சொல்றது உண்மையிலே அதாவது தண்ட வார்த்தை ஊடாக இன்னொருத்தரை கிண்டல் அடிக்கின்றவர். இது அந்த பரிகாசம் செய்தல் என்று சொல்றதும் அல்ல. பரிகாசம் என்று சொல்ற நேரத்துல அது ஒரு வகையான அங்கீகாரம் உள்ள ஒரு விஷயம் மாதிரி தானே. ஆனா இது பர்பஸ்லி ஒருத்தரை காயப்படுத்துகின்ற நோக்கத்துல கிண்டல் அடிக்கிறது. அப்ப ஒருத்தரை ஏளனப்படுத்துறது, அவமானப்படுத்துகின்ற விஷயம், அதைத்தான் நாங்க சொல்லுவோம் அல் முத்தஷத்திகூன் என்று சொல்லி. அப்போ ஆக்கள் அவங்களோட பேச்சுகளையும் ஸ்பீச்சுகளையும் செலவில் அதை செய்வாங்க, சாதாரண பேச்சு வழக்குகளையும் செய்வாங்க. அப்படி நிறைய இன்னொருத்தரை தாக்குகின்ற மாதிரி அல்லது கிண்டல் அடிக்கின்ற தோரணையில் ஒரு பேசுகிற சிலவேல ஒரு ஜோக் கொண்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த தோரணையில் ஒருத்தரை அந்த கிண்டல் அடிக்கின்ற விஷயம் செய்வார்கள். அப்போ இதுவும் என்ன, அதுவும் அந்த ஷிராரு உம்மத்தியில் ஒரு ஆள். அடுத்தது 3வது சொன்ன அல் முத்தஃபைஹிகூன். அவங்க யாரு என்றா ஒரு விஷயத்தை தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி பேசுகின்றவர்கள். அவங்க பேசினாலே அவருடைய பெருமையைத்தான் பேசுவார். அப்ப நான் உங்களை விட நான் என்ற லெவல் கூட என்ற காட்டுற மாதிரி தான் நீக்கும் அவருடைய பேச்சு எல்லாமே. அப்ப பொதுவாகவே இந்த தக்கபுர், இந்த பெருமையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரத்துல அந்த 2 முக்கியமான விஷயத்தை சொன்னார். அதாவது பத்தருல் ஹக்கி வகிம்துன் நாஸ், சத்தியத்தை அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கொண்டே அவர் அதை ஏற்க மாட்டார், அவர் மறுப்பார். அதே மாதிரி மக்களை தரக்குறைவா பார்ப்பார். அப்ப அவர் உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற அந்த நிலைமையை மீக்காது, மக்களை அவர் சரிசமமா மதிக்கவும் மாட்டார். அப்ப இதுதான் அந்த பெருமை என்று சொல்ற. அவருடைய பேச்செல்லாமே இதுதான் வெளிப்படும். இப்படி உள்ளவர் தான் அல் முத்தஃபைஹிகூன் என்று சொன்னார். அப்ப இந்த மனிதர்கள் இந்த உம்மத்தில் இருக்கின்ற ஆக மோசமானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பாருங்க என்னடா, நாங்க இப்ப இதுல தெளிவா விளங்குற என்னடா, இப்ப இந்த ஹதீஸ் தெளிவாக 3 விஷயங்களை சொல்லி இந்த 3ம் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டியவை என்று சொன்னேன். அப்ப ஆரம்பத்துல சொன்னதெல்லாம் பொதுப்படையாக நாங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள், நாங்க யோசிச்சு செய்ய வேண்டிய சில பொது விதிகளை சொன்னேன். இங்க சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லி இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது, இது எந்த வகையிலுமே அனுமதிக்கப்பட முடியாதது என்று சொன்னேன். அதே மாதிரி இப்ப அனுமதிக்கிறதுக்கு உரிய விஷயத்தை இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னண்டா, இன்னஃபில் ஜன்னத்தி குரஃபன் யுரா தாஇருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினுஹா மின் தாஇரிஹா.
அதாவது சுவர்க்கத்துல சில அறைகள் தயார்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அதனுடைய வெளியிலிருந்து பார்த்தா உள்ளுக்கு விளங்கும், உள்ளுக்கு இருந்து பார்த்தா வெளிக்கு விளங்கும். அவ்வளோ அழகான கண்ணாடி போன்ற அறைகள். இப்படி சொல்லி போட்டு அதை யாருக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறேன்டா, லிமன் அலானல் கலாம் ஒ அத்அமத் ஆம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார். அவங்க அது யாருக்காக என்றா, வார்த்தைகளை மிருதுவாக பயன்படுத்துகின்றவர்கள். பேசுற நேரத்துல சாஃப்டா பேசுவாங்க, மிருதுவா பேசுவாங்க. இவங்களுக்காக தயார்படுத்தப்பட்ட அறை என்று சொல்றார். அதே மாதிரி வாத்தஅமத் ஆம், மக்களுக்கு உணவளிக்கின்றவர்கள் என்று சொன்ன. அப்ப இங்க தெளிவாக, அப்ப நீங்க பேசுற நேரத்துல உங்களோட வார்த்தை பிடிக்கணும் என்று சொல்ற ஒரு கிரைட்டீரியாவை சொன்னேன். நீங்க இப்படித்தான் பேசணும் என்று சொல்லி. அப்ப நாங்க ஹதீஸுகள்ல இதுகள் எல்லாம் போய் பார்த்தா, எங்களுக்கு நாங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று சொல்ற கிரைட்டீரியா வந்து உண்மையிலே மிக தெளிவாக வரையறுத்து ஹதீஸுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். இப்ப இந்த பொதுவான ஹதீஸுல சொன்ன கிரைட்டீரியாவுக்கு அப்பால இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவருடைய மிக பிரபல்யமான ஒரு புத்தகம் தான் இஹ்யா உலுமுத்தீன் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் மிக விரிவாக இந்த நாவை கட்டுப்படுத்துறது சம்பந்தமாக பேசுறார். அதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னடா, இமாம் கஸாலி இமாம் இப்னுல் அஸ்ரக் என்று சொல்ற ஒருத்தரை மேற்கோள் காட்டி அவருடைய புத்தகத்திலிருந்து அவர் ஒரு மேற்கோளை எடுத்து போடுவார். என்னடா, இமாம் இப்னுல் அஸ்ரக் ஒரு வேலை செஞ்சிக்கிறார். என்னண்டா, குர்ஆன்லையும் ஹதீஸிலையும் நாவினூடாக நாவை கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய இடங்கள் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நாவை பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தினா நன்மை கிடைக்கும் என்று சொன்ன அவ்வளோ இடங்களையும் அவர் தொகுத்து எடுத்துகிறார் இமாம் இப்னுல் அஸ்ரக். அதே மாதிரி மறுபக்கம் எந்த இடங்கள்ல எல்லாம் நாவை நாங்க பயன்படுத்தினால் பாவம் கிடைக்கும் என்று சொல்ற அவ்வளோ விஷயத்தையும் அவர் தொகுத்தெடுத்துகிறார். அப்ப இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய இஹ்யா உலுமுத்தீன்ல அதை அவ்வளோத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறார். இதெல்லாம் நன்மை கிடைக்கிற விஷயம், இதெல்லாம் தீமை கிடைக்கிற விஷயம் என்று குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வந்து அவ்வளோத்தையும் தொகுத்தெடுத்துக்கிறார். உண்மையில அதெல்லாம் நாங்க தொகுத்து எடுத்து பார்த்தோம்டா, எங்களுக்கு அந்த பேச வேண்டியவை எது பேசக்கூடாதவை எது என்று சொல்றதுக்கான தெளிவான கிரைட்டீரியா கிடைச்சிரும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாருன்றா, இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு மனிதனுடைய வார்த்தைகளை நாளாக பிரிக்கலும் என்று அவர் சொல்லுவார். மனிதனுடைய வார்த்தைகளை நாளாக பிரிக்கலும் அவர் சொல்லுவார். என்னண்டா, அதாவது இன்னல் கலாம அர்பாத்து அக்ஸாம், மனிதன் பேசுகின்ற வார்த்தைகள் வந்து 4 வகைப்படும் என்று சொல்லிட்டு முதலாவது சொல்றார், கிஸ்முன் ஹுவ தரருன் மஹத். முதலாவது வகை என்னண்டா, முழுக்க தீங்கானவை, அதனூடாக பாவம் தான் கிடைக்கும், அது வந்து பாதிப்பான விஷயங்கள், அப்படியான ஒரு பகுதி இருக்கிறது. அது முதலாவது வகை. இரண்டாவது ஹுவ நஃப்உன் மஹத், அது முழுக்க நலனானது, அதனூடாக நன்மை தான் கிடைக்கும், அது இரண்டாவது வகை. மூன்றாவது சொன்னார் கிஸ்முன் ஃபீஹி தரருன் வ மன்ஃபஅ, மூன்றாவது வகை அதுல தீங்கும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது, அது மூன்றாவது வகை. நாலாவது வகை ஒன்று சொன்னார், கிஸ்முன் லைஸ ஃபீஹி தரர் வலா மன்ஃபஅ, அதுல நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, அது நாலாவது வகை. இப்படி சொல்லி போட்டு அவர் சொன்னார்டா, இதுல முதலாவது வகை எங்களுக்கு மிச்சம் தெளிவு, ஹதீஸுகள்ல தெளிவாக இவை எங்களை நரகத்துக்கு கொண்டு போகும், இவை எங்களை சொர்க்கத்தை விட்டு தடுக்கும், இவர் செய்கிறாக்களுக்கு என்னென்ன தண்டனை இருக்கிறது, இவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்று ரசூல்லா மிக கடுமையாக கண்டித்த குற்றச்செயல்கள் இருக்கின்ற, நாவினூடாக நடக்கிற பொய் சொல்றது மாதிரி, புறம் பேசுறது மாதிரி, கோல் சொல்றது மாதிரி, இன்னொரு மனுஷனுடைய மானப்பங்கப்படுத்துறது மாதிரியான விஷயங்கள். இப்போ ஏற்கனவே நாங்கள் சொன்ன அல்ல அஸ்ஸர்ஸாரூன் அல்ல முத்தஷத்திகூன் அல் முத்தஃபஹிகூன் என்று சொல்ற அந்த வகையானவை, அதெல்லாம் அது வந்து தரருன் மஹத், முழுமையாக தீங்கானவை என்று சொல்றார். அந்த குற்றங்களை பொறுத்தவரையில், அந்த வகையான வார்த்தைகளை பொறுத்தவரையில நாங்க பேசாமல் மௌனமாக இருத்தல் என்று சொல்றதுதான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம் என்று அவர் சொல்லுவார். இரண்டாவது வகையை பொறுத்தவரையில அது கட்டாயம் பேச வேண்டியவை, அது அந்த இமாம் இப்னுல் அஸ்ரக் சொன்னது மாதிரியான
அவர் தொகுத்து வச்ச அந்த விஷயங்கள் போல இப்போ நான் ஏற்கனவே ஹதீஸில் சொன்னது மாதிரி சாஃப்டாக பேசுதல் என்று சொல்றதும், அதே மாதிரி உண்மையை பேசுதல் என்று சொல்றதும், நன்மையை தீமையை தடுத்தல் என்று சொல்றதும், அதே மாதிரி ஒரு ஒரு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அல்லது ஒரு ஆட்சியாளனுக்கு முன்னால் நாங்கள் உண்மையை பேசுதல் என்று சொல்ற விஷயங்கள், இது எல்லாமே வார்த்தைகளூடாக அது நஃப்உன் மஹத், அது முழுமையாக நலனானது. அது கட்டாயம் நாங்கள் பேச வேண்டியது அந்த இடத்துல, அந்த விஷயங்கள்ல ஒரு நாளும் மௌனம் சாதிப்பது கூடாது என்று சொல்லுவார். மூன்றாவது விஷயம் என்ன? மூன்றாவது ரெண்டும் கலந்தது, அல்ல நலனும் இருக்கிற தீங்கும் இருக்கிற. அப்ப அவர் அதுல சொல்லுவார் என்னண்டா, அங்க நாங்க மௌனமாகத்தான் இருக்கணும், பேசக்கூடாது. நலனும் இருக்க தீங்கும் இருக்கிறதான். ஏனென்றா அவர் சொல்லுவார் என்னண்டா, அந்த அதில் உள்ள நலன் தீமையை ஈடு செய்ய மாட்டாது என்று அவர் சொல்லுவார். என்னடா இஸ்லாத்துல பொதுவான ஒரு விதி ஒன்று இருக்கிறது. என்னன்றா நாங்க சொல்லுவோம், அதாவது தீமையை தடுத்தல் என்று சொல்றது தான் முக்கியமானது. அதாவது அந்த தஃஉல் மதர்ரா அது முகத்தமுன் அல ஜல்பில் மஸ்லஹா என்று சொல்லுவார், அல்லது தஃஉல் மஃப்சதா அது முகத்தம் என்று சொல்லி, அதாவது தீமையை தடுக்கிறது தான் முக்கியமானது என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த தீமை தடுக்கப்படுறது என்று சொல்ற இப்ப ரெண்டும் கலந்திருக்கிற நேரத்துல நாங்க அதை செய்யாம இருக்கிறது தான் நல்லம். ஏனென்றா அதில் உள்ள நன்மை ஒரு நாளும் அந்த தீமைக்கு ஈடானதல்ல. எனவே அந்த அந்த பாதிப்பு அங்க கூடுதலாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த வகையில அதை நாங்க செய்யாமல் இருப்பது தான் சிறந்தது என்று சொல்லி அவர் சொல்லுவார். அடுத்து நாலாவது வகை அவர் சொல்ற நன்மையும் இல்லாத தீமையும் இல்லாதது. அது உண்மையில என்ன? அதுதான் எந்த இலக்கும் இல்லாத, அர்த்தமில்லாத அரட்டைகளும், நேர விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய கதைகளும், இப்படியான விஷயங்கள். எங்களோட லைஃப்ல பெரும்பாலான நேரங்கள் செலவழிக்கின்ற விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது அது உண்மையிலே ஒரு நேர விரயம், டைம் வேஸ்ட் தானே. அதுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. ஏன் நாங்கள் அதை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்றது இல்லை. சும்மா ஒருத்தரை கலாய்ச்சி கொண்டு, ஒருத்தர் இது பண்ணி ஜோக் பண்ணி கொண்டு, அப்படி ஒரு அவர் கணக்கு நேரம் கடந்து போயிருக்கும். அப்படியான கதைகள் தான் இந்த நன்னமி. அதனூடாக எந்த நலனும் நடக்கிறல்ல. அதை பேசுறதுனால ஒரு நலன் நலனும் நடக்கிறல்ல, ஆனா தீங்கும் நடக்கிறல்ல தான். அப்ப இதை சொல்லி போட்டு அவர் சொல்லுவாரண்டா, இந்த வகையான விஷயங்களும் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டியவை தான். ஏனண்டா இது அதிகரிக்கின்ற நேரத்துல அது எங்கட அந்த அந்த ஈமான அது பாதிக்கும். எங்கட ஆன்மீகத்தை, எங்கட பக்குவத்தை, எங்கட பேணுதல்ல எல்லாத்தையுமே அது பாதிக்கும் என்று சொல்றது. நாங்க நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை அது குறைக்கும். அப்படியான விஷயங்கள் அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது என்று சொல்லித்தான் அவர் சொல்லுவார். அப்ப இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா அவர்கள் இந்த 4 வகையையும் சொல்லி அதை இப்படி அதுல நாங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று சொல்கின்ற அந்த கருத்தை அவர் பேசுறத நாங்க காணலாம். அப்ப இது அந்த அதை எப்படி நாங்க வேறுபடுத்தி புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்றதுல இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்ன அந்த விளக்கம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முந்தி ஒரு விஷயத்தை வலியுறுத்தி முடிச்சு கொள்றேன். என்னண்டா, இந்த நாவை நாங்க இவ்வளோ கட்டுப்பாடோட பேணுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றதற்கான நியாயம் என்ன, நோக்கம் என்ன? ஏன் இந்த அளவு தூரம் அதற்கு ஒரு அழுத்தமும் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டது? இதுக்கு 2 முக்கியமான காரணங்களை நாங்க சொல்லலும். முதலாவது காரணம் என்னண்டா, ஹதீஸ்ல வர மாதிரி இந்த நாவு சீரடைஞ்சால் முழு மனிதனுடைய நடத்தையும் சீரடையும். நாவு சீரடைஞ்சா மனிதனுடைய முழு நடத்தையும் சீரடையும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு ஹதீஸ்ல வருகிறது பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அஸ்பஹ இப்னு ஆதம் ஃபஇன்னல் அஅதா குல்லுஹா துகஃபிருல் லிசான் அவ் துஃபக்கிருல் லிசான். அதாவது ஒரு மனுஷன் காலையில் எழுந்துட்டானண்டா அவனுடைய எல்லா உறுப்புகளும் அந்த அதாவது அவனுடைய நாவு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும், அல்ல நாவை பத்தி தான் யோசிச்சு கொண்டிருக்கும். இது என்ன செய்ய போகுதோ என்று சொல்லி நாவை பத்தி ஒவ்வொரு நாளும்
எல்லா உறுப்பும், நாவு தவிர்த்து அடுத்த எல்லா உறுப்பும் வந்து அந்த நாவை பற்றி யோசிக்கும் அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணும். ஃபத்தகூல், அந்த உறுப்புகள் வந்து நாவை பார்த்து சொல்லும் என்னண்டா, இத்தகில்லாஹ ஃபீனா, எங்கட விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ. ஏன்? ஃபஇன்னமா நஹ்னு பிக், நாங்க உன்னால தான் இருக்கிறோம். அதாவது அதோட பொருள் என்னண்டா, நீ நல்லது செஞ்சா எங்களுக்கு நல்லது நடக்கும், நீ தீயது செஞ்சா அதோட ரிட்டர்ன் தீயது எங்களுக்கு தான் கிடைக்கும். நாங்க அப்ப அந்த ஒவ்வொரு உறுப்பும் வந்து அப்ப ஒவ்வொரு நாள் விடிகிற நேரத்தில் அதை பற்றி யோசிக்கிறேன், இன்றைக்கு என்ன நடக்குமோ இந்த நாவனால என்று சொல்லி. ஏன்னா அது பேசும். அடி புழுந்தா எங்க புழுவுற, நாக்க இழுத்து ஆக்கள் அடிக்கிறல்ல தானே, அடுத்தடங்களுக்கு தானே இது பாதிப்பு நடக்கிறது. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் வந்து பாருங்க, இப்ப எவ்வளவு அழகான ஒரு 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 காட்சியை ரசூல்லா சித்தரிச்சு காட்டுறாருன்னு சொல்லி. அப்ப அந்த நாவு சம்பந்தமாக எல்லா உறுப்பும் வந்து ஒரு ஒரு கன்சர்ன் ஒண்டிக்குது, எல்லா உறுப்பும் வந்து யோசிக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்றேன்டா, ஃபஇன் இஸ்தகம்த இஸ்தகம்னா, நீ வந்து அந்த ஒரு 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 பேலன்ஸா நடந்து கொண்டா நாங்களும் பேலன்ஸா இயலும். வஇன் இஅவஜஜ்த இஅவஜஜ்னா, நீ கோணலா போனா நாங்களும் கோணலா போய்த்துருவோம் என்று சொல்லி. இது வந்து அந்த சஹீஹுல் ஜாமிஅல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் சொல்ற அந்த 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 காட்சியை பாருங்களேன். அப்ப அது தெளிவாக சொல்றேன்டா, நாங்க எங்களுடைய நடத்தைகளுடைய சீராக்கம், எங்களோட செயற்பாடுகளினுடைய சீராக்கம் நாவினுடைய சீராக்கத்துல தங்கி இருக்கிறது. நாங்க எவ்வளவு தூரம் அதை அந்த நாவு சரியாக பேணப்படுகிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய அடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் சீராக இருக்கும். நாவு சறுக்கினண்டா எத்தனையோ பேரோட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாவு சரியாக நடந்தா எல்லா உறவுகளும் சீராகும். அதனால தான் அதாவது இமாம் யூனுஸ் இப்னு அபீத் என்று சொல்ற ஒரு ஒரு மனிதர், அவர் சொல்லுவார் என்னண்டா, அவரோட ஒரு கருத்து அவர் சொல்ற பாருங்க, ஹஸ்லத்தானி இதா சலுஹத்தா மின்னல் அப்தி சலுஹம் மாசிவாகுமா. ஒரு 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 மனிதனிடத்தில் இருக்கின்ற 2 பண்புகள் சீரானால் ஏனைய அனைத்துமே சீராகிரும். என்ன இந்த 2 பண்புகளும்? சொன்னார், சலாத்துஹு வலிசானுஹு. அப்ப எவ்வளோ முக்கியம் அது. அப்ப தொழுக சீரானா எல்லா விஷயங்களும் சீராகும். இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. அதே மாதிரி தான் அவனுடைய நாவு சீரானால் எல்லா விஷயங்களும் சீராகும். அடுத்த மனிதர்களுடனான உறவுகள் எல்லாமே மேம்படும். அதே மாதிரி அவனுடைய எல்லா நடத்தைகளும் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதனால தான் இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ அழுத்தம் கொடுத்து இஸ்லாம் பேசியிருக்கிறதுக்கான காரணம். இது முதலாவது நியாயம். 2வது நியாயம், உண்மையிலே இந்த நாவடக்கம் என்று சொல்றது உண்மையிலே எங்களுடைய ஒரு உளச்சமநிலையை காட்டக்கூடிய ஒரு விஷயம். நாங்க எங்கட உள்ளம் வந்து பேலன்ஸாக இருக்கிறது, உள்ளம் வந்து ஒரு ஒரு இன்பேலன்ஸான ஒரு சமநிலை இழந்த ஒரு நிலைமையிலையோ அல்லது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு நிலைமையில, ஒரு அழுத்தமான மன அழுத்தத்துக்கு உட்பட்ட ஒரு நிலைமையில எப்ப மாறும் என்று சொன்னா, இந்த நாவு கண்ட்ரோல் இல்லாம போற நேரத்துல அது ஒரு மனசினுடைய சமநிலையை பாதிக்கும், உள்ளத்தினுடைய சமநிலையை பாதிக்கும். அப்ப நாங்க வந்து ஒரு சமநிலையான பர்சனாலிட்டியாக இந்த சமூகத்துல நடந்து கொள்றது சாத்தியம் இல்லாம போகும். என்னடா உள்ளம் வந்து அந்த உள்ள அந்த அந்த நாவு உள்ளத்துல அந்த பேலன்ஸை இல்லாம செஞ்சிடும். ஒரு ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்தகீமு ஈமானு அப்தின் ஹத்தா யஸ்தகீம கல்புஹு. ஒரு மனிதனுடைய ஈமான் சீர்பெறுதல் என்று சொல்றது எப்ப நடக்கும்? அவனுடைய உள்ளம் சீர்பெறுகின்ற நேரத்தில், அதாவது உள்ளம் நேர்த்தியாக இருக்கின்ற நேரத்தில், பேலன்ஸாக இருக்கிற நேரத்தில் தான் ஈமான் பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி வலா யஸ்தகீமு கல்புஹு ஹத்தா யஸ்தகீம லிசானு. அவனுடைய உள்ளம் சமநிலையாக இருப்பது என்பது எப்ப சாத்தியப்படும்? அவனுடைய நாவு சமநிலையாக இருக்கின்ற நேரத்தில் தான். அப்ப நாவை நாங்க சமநிலையாக பேணினோம்டா எங்களோட மனசு
ஸ்ட்ரெஸ் இல்லாமல், அழுத்தங்கள் இல்லாமல், டென்ஷன் ஆகாமல் ஒரு சமநிலையாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் எங்களோட ஈமான் சமநிலையாக இருக்கும். ஈமான் சமநிலையாக இருக்கிற என்று சொல்றது ஒரு மனிதனுடைய அழகான பர்சனாலிட்டி வெளிப்படுகிறது என்று சொல்றது தான். அப்ப பாருங்க என்றால், அப்ப அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உளவியல் உண்மையைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய அந்த நாவு என்று சொல்ற விஷயம் எங்கட எங்கட உள்ளத்தினுடைய சமநிலையை பாதுகாக்கிறது என்று சொல்றது. அப்ப நாவினுடைய சமநிலை குழம்புதல் என்று சொல்ற உள்ளத்தினுடைய சமநிலையை பாதிக்கும் என்று சொல்றது. இதுவும் நஸ்ருதீன் அல்பானி அவர்கள் அவருடைய சில்சிலத்துல் ஹதீஸு சஹீஹா என்ற அந்த தொகுப்புல உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு ஹதீஸ். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த நாவ பேணுதல் என்று சொல்றது எந்த அளவு முக்கியமானது. அப்போ முக்கியமான 3 விஷயங்களை சொன்னோம். நாவ பேணுதல் என்று சொல்றதனூடாக நாங்கள் நாடுகின்ற கருத்து என்ன என்று சொல்றது அதனுடைய நெகட்டிவ் பக்கம் மட்டுமல்ல, உண்மையை பேசுதல் என்றதும் முக்கியம். அப்போ பேசாமல் இருத்தல் என்று சொல்றதும் நாவினுடைய அபாயங்கள்ல ஒன்றுதான் என்றதை நாங்கள் சொன்னோம். 2வது சொன்னோம்னா, இது எப்படி நாங்கள் இதோட கிரைட்டீரியா வேறு பிரித்து அறிஞ்சு கொள்றது என்று சொல்கிறோம். ரசூல்லா பொதுவான விதிகளை சொல்லிக்கிறார், குறிப்பான விதிகள் சொல்லப்பட்டிருக்கிற. கடைசியாக இமாம் கசாலினுடைய அந்த அதை வேறுபடுத்தி அவர் விளங்கப்படுத்தினதை இங்கே சொன்னோம். அதே போல் கடைசியாக இது இந்தளவு தூரம் அழுத்தம் கொடுத்து சொல்லப்பட்டதுக்கான நியாயம் என்ன, நோக்கம் என்ன என்று சொல்கிற 2 முக்கியமான நியாயங்களை இங்கே நாங்கள் தெளிவுபடுத்தினோம். இதுதான் இந்த தலைப்பில் உங்களோட நான் பரிமாறிக்கொள்ள நினைச்ச பிரதானமான விஷயங்கள். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله خير. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பரக்கல்லாஹு ஃபீக்கும் உஸ்தாத் அவர்களுக்கு. உண்மையிலே மனிதனுடைய மன அமைதியையும் ஒரு சீரான வாழ்க்கையை வாழ்வதற்கும் நாவு எந்த அளவு எங்களுக்கு துணை புரிகிறது என்பதனையும், அது நாவினுடைய கட்டுப்பாடு எம்மையிலிருந்து விலகிச் செல்கின்ற போது அது எப்படி எங்களுடைய மன நிம்மதியிலிருந்து எங்களை தூரமாக்கி அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உளவியல் ரீதியான பகுதிகளோடு மிக அழகாக தொடர்புபடுத்தி இந்த வகுப்பை தொடர்ந்தும் நடாத்தி சென்ற மதிப்புக்குரிய உஸ்தாத் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அனைவர் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த வகுப்பு தொடருடைய 2 வகுப்புகள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் முஹாசபா சுய விசாரணை என்கின்ற தலைப்பில் எங்களுடைய அந்த அடுத்த அமர்வு நடைபெற இருக்கிறது. எனவே சகோதரர்கள் வளமை போன்று ஆர்வத்தோடு உரிய நேரத்திலே கலந்து கொள்ளுமாறு நான் ஞாபகம் மூட்டிக் கொள்கின்ற அதே நேரம் உங்களுடைய அடுத்த நண்பர்கள், பல பரிச்சயமானவர்கள், சகோதரர்களிடத்திலும் இந்த தகவல்களை தெரிவித்து அவர்களையும் இதிலே இணைத்துக் கொள்வதற்கு நீங்களும் துணை புரிய வேண்டும் என்பதை ஞாபகம் மூட்டிக்கொண்டு இந்த அமர்வை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله.